புதுக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள உதவி தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சுந்தர், தற்போது இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ள ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் என்ன? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுலம் அருகே உள்ள ஒத்த குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அதுக்கு பெருமாள் என்ற 58 வயது மதிப்புடைய ஒரு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பணியாற்றி வருகிறார். இவர் அந்த பள்ளியில் படிக்கும் 7 மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில், அதாவது கன்னத்தை தட்டினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து அதில் ஒரு மாணவி 1098 என்ற செயலன் அமைப்பிற்கு தொடர்பு கொண்டு இது புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழு அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து பெருமாள் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பள்ளியில் பணியாற்றும் ஒரு சில ஆசிரியர்கள் ஒரு சில மாணவிகளை தூண்டிவிட்டு இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும், அந்த குறிப்பாக கைது செய்யப்பட்டு பாலியல் சீண்டலுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளான உதவி தலைமை ஆசிரியர் மிகவும் நல்லவர் என்றும், அவர் இது போன்ற செயலில் எப்போதும் ஈடுபட்டது கிடையாது என்றும், அவருக்கு ஆதரவாக அந்த பள்ளியில் படிக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளி முன்பு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அவர்களும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் போதே அந்த பள்ளி தரப்பில் ஒரு கருத்து சொல்லப்பட்டது. குறிப்பாக இன்னும் பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 2 ஆண்டுகளே உள்ள நிலையில் அந்த மாணவிகளை அழைத்து அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று கன்னத்தை தடவி அவர் ஆறுதல், அதாவது அட்வைஸ் செய்ததாகவும் ஒரு கருத்து தற்போதே கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் மாணவிகள் தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு வைத்ததன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக அவர் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடவில்லை, அவர் மிகவும் நல்ல ஆசிரியர் என்பதற்கு வலியுறுத்தி மாணவ மாணவிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சுந்தர், உங்களுடைய கள விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.